பாயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா ஓய் யார் யாதே இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க யார் யார் நீ வெறும் தட்டியா நடந்து வரோம் நான் தான் யா செல்வி ஏய் நான் ஒரு கல்யாணமாவாத ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும் போப்போ ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது அதான் இங்க வந்துட்டேன் மறுப்புக்கு நானா கச்சேன் இந்த கரியவானா நான் போறேன் ஏன் சிலுத்துக்கிற குறுக்கால் தட்டி வச்சிருக்கல நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் இப்படிக்கா குளிச்சுக்க சரியான பயந்தாங்குழியா கீரிய பயந்தாங்குழியா எனக்கு நான் பயம் பார் மாமா ரெஸ்டும் தெரியுதா ஐயோ தெரியுதே நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு போமா சரி நாமா தண்ணி பயங்கர சூடாடுதே எட்டு மேல ஊத்தின்னு வெந்துட போகுது ஐயோ அறிவு கட்ட ஓடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா உனக்கு எதுக்கு இதெல்லாம் யார் கூட பேசுனீங்க என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம் நான் வானான்னு பாத்துமா ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு பெரிய மனுஷன் மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி அது 1000 சொல்லும் மனசுக்குள்ள 1000 போராட்டம் அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு கம்முன்னு குளிச்சிட்டு போறியா நீ என்ன எங்க ஐயோ என்னம்மா சொன்னீங்களே சொல்ல ஐயோ இரு இந்த பக்கம் தொட்டி அந்த பக்கம் தட்டி ஐயோ என் சட்டி சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுட்டால இங்க இங்க ஓகேயா ஓகே சுட்டா ஐயோ வெந்துற போது எந்திரிமா எந்திரியா என்ன மாட்டிச்சா எதுக்கு கண்ண முடியா இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு தூக்கி விடுங்க காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா நடத்து என்ன பேசுறாங்க பாத்தியா ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா நீ என்ன எனக்கு வர வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டியா பேரு கெட்டு போச்சா அதான் கெட்டு போச்சுல என்ன கண்ணாலம் கட்டிக்க இந்த காரியம் வானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா அது அப்பால பாத்துக்கலாம் இப்ப நான் வர்றேன் நான் இங்கே குந்தின்னு காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன் உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அதான் ரைட்டு அது எப்படியா என் அம்மன் விட்டு போயிட்டியா போன போக்கிலே லுங்கி தட்டுட்டியா ரொம்ப தூக்கிடாத மான பிரச்சனை நீ நாங்கடா இது ராத்திரில கூட வேர்க்குது என்ன தமிழ்நாடு இது என்ன காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடு தான் கொடையுது தமிழ்நாடு எப்படியா கொடையும் பாட்டு பாடிக்கிறாங்களே என்னன்னு செந்தமிழ்நாடுன்னு சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு நல்லா பாடியிருக்கானே யாரு பாரதி 2 பேரா ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக்கு பாரதி யார் அதான் யார் ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது தில்லகன்ல ஊடியா பாரதியாருக்கு நம்ம தில்லகன்ல ஊடா உனக்கு உன் வீடுன்னு தெரியாது பாரதி வீடுன்னு தெரியாது பத்தியா உன் வண்டியை கொண்டாந்து என் வீட்டாண்டு நிறுத்திக்கிற போயா வீட்டுக்கு போயா பொண்ணு தனியா இருக்கான் இன்னைக்கு இஞ்சி போ நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா ராத்திரி இங்கே பத்து நின்றுட்டு காலைல போ தெரியா ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனங்க ரொம்ப குடியாத இந்ததும் புட்டி என்ன முதுகுல முதுகட்டு தண்ணியில இருக்கிறேன் கேர்ல மிச்சலாம் பாக்குறியா யார் ராஜா கார்த்திக் இருப்பா
எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. கூவநதி ஆண்ட குப்பை மேட்டினில்ல சைடுல எருமைங்கோ சாத்தினில்ல கப்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பத்துக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு. அணிய மாட்டேன் எண்ணெய் ஜாஸ்தி ஊத்திட்டுனா. எண்ணெயா ஊத்துற தண்ணியை ஊத்திக்கின? மன்சாச்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம் என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி ஏன் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? இன்னும் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணுதே இந்த செல்வி பொண்ணு. இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கினா மானா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல. மனசாட்சிய மனசாட்சி கூட பேசினா பாரம் குறையும்னு வாங்க. பாரம் கூடி பூச்சேம்மா. ஏயா உள்ள இவ்ளோ ஆசைய வச்சுக்கின்னு வெளியில வித்த காட்டுக்குன்னு தெரியறியா? இரு உன்னை ஒரு வழி பண்றேன். இன்னாடி செல்வி காலங்காத்தால குளிச்சுக்கிட்டு நிக்கிற, இன்னும் ஒரு தின்சாக்குற. அது வந்து நேத்து ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்பால அவர் வந்தாரு. அவருன்னா என்ன கட்டிக்க போறவரு, கசாப்பு கடைக்காரரு. ஏண்டி சொல்லு விடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது என் வீடு. உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்டை காணோம். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? ஏன் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்லை, மன்னிச்சிட்டேன் மாப்பிள. வடிவேலு பயங்கரமா ஆளுப்பாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுனியா? இந்த பார், நெஞ்ச தொட்டு சொல்லி நான் தொட்டு சொல்றியா? பத்தியா பாசிமணி? ஆமா. டாலருங்க எனக்கு என்ன தெரியும்? ஐயோ இதுல இருந்து இனா தெரியுது. நல்ல ஷைனிங் மூஞ்சி தெரியுது. அடச்சி, நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்சமா இருக்குது. பார், நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிடிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கின்னு இருந்து என்ன நான் பண்ணிட்டு போயா? ஐயோ மனசாட்சி பாமா, நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. கத்தியும் தீட்டிக்கணும், கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும், கரியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன்? யாருன்னு? என்ன மச்சான்? எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான். மச்சான் மச்சான். ஏய், மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற. நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான்? நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா. நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவ கட்டினா அவருக்கு 3 பசங்க. ஆமா, நினைப்பு வருது. சப்பி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். என்னடா இப்படி ஆயி போட்டா? அடையாளமே தெரியல. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல ட்ரெஸ் எல்லாம் சுத்தி நிற்பியா? இப்ப என்ன பண்ற? ட்ரெஸ் போட்டிருக்கேன். தமாஷா போட்டியா? பயப்படாத. இந்தா எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு, அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங்.
போங்கடா அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப் முக்கோணம் போட்டு வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே, அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான்? நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிங்க பகவானா பார்த்து குடுக்கறதே. பகவான் குடுக்கறானா, ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க, அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிதாடா உங்களுக்கு? பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க, 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன், 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே. ஏய், எங்க இருந்தோ வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போங்கிறிய? உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய், கையோடு நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்றான், தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி இதான். நானா? பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க, வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க பூடுமா பாட்டி இட்டாரான். இந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா? இஷ்டத்துக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு. மச்சான் எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்திக்கானாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா, எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும். வா வா வா. ஒண்ணு வேணா ஆள விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொண்டாட்டி பாடி. இது பொண்டாட்டி பாடி. இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய, அதுக்காக தான் இந்த வேஷம். சரி, என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இது மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்றாரு, நீ கவுத்திட்டு இருப்பா. என்ன பண்ற? சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான். தெரியல உனக்கு? வீட போட்டு குத்தட்டல போ. வீட குடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுன்னு போலாம்னு வந்தேன். தொழில் நடந்துக்குது இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது. கறி வாங்கினா கொடுக்குறேன் போ. அந்த மிலிட்டரி ஓட்டல இருந்து ஆள் வந்துக்குதா? அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா, கால் வேணுமா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா இது அவனுக்கு? எனக்கு சொல்லியா? என்னன்ற? அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல். தலைவா பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? என்னன்ற? பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க. டாவுக்கு கண்ணு டொக்கே, திட்டு தாலிக்குதான் கிக்கே.
இஸ்தின்னு போய் காட்டி சொல்லு. தாடி எங்கயா கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்தின்னு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்தை நீ ஏன் முன்ன நீ நடத்தி வச்ச? எல்லா நல்ல காரியத்தை நம்மளே நின்று நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கத்தாண்டா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. ஓ மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. அடா அடா அடா, இன்னமா கவலைப்படுது. வரும்போது புச்சின்னு வந்திய அத்த புச்சின்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்றனே என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. யோ செஞ்சாலும் செய்வீங்க.